திடீர் செல்வங்கள் என்று சொன்னால் அது 28 தேதிக்கு அப்புறம் தான் திடீர் வருமானம் பணம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் 28 தேதிக்கு அப்புறம் தான் ஜனவரி 28 தேதிக்கு அப்புறம் தான் அதிகரிக்கும். இந்த காலம் நிறைவடையுதுன்னா நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். நல்லா இல்லை என்றால் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உடல் உபாதைகளோ நம்ம வயதான மூத்தவர் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதை தாயார் தந்தையார் இருந்தாங்கன்னா அவங்க உடல் உபாதைகளை நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம் அவங்க உடல் உபாதையிலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் புதன் பகவான் ஒரு 15 தேதி வரைக்கும் அந்த இடத்திலே இருக்கிறதால உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம். வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதுவரைக்கும் புத்திரபாக்கியம் கெட்டவில்லை என்றால் இனிமேல் கெட்டக்கூடிய காலம். ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இப்பொழுது புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க. அதுவும் ஆண்மகவாக பிறக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம வீட்டில் மழலை சத்தம் கேட்கின்ற காலம். மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது 2025க்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா இந்த 2025 அதாவது 2024 முடிஞ்சிடுச்சு, 2025 ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போகிறார், இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப் போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகுது, இந்த நவ கிரகங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது, ஏன்னா ஆண்டுக்கான பலாபலங்களாக இருக்குது. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற மாதமா, ஏற்றங்களை கொடுக்கின்ற மாதமா, அதாவது தவறான விஷயங்கள் எதனால் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நாம் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். அதாவது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போது சுவாமி. பயப்படணும் அவசியம் இல்லை. சனி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ராகு அதாவது நம்மளுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எங்கே அமரப்போறாருன்னா நம்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோட தொடர்பு கொள்வார். இந்த மாதம் முழுவதும் 28ஆம் தேதி வரைக்கும் அவரோட தான் இருக்க போகிறார். இதுவரைக்கும் இல்லாத வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விளக்கும். வேலை டைட்டாக இருக்கும் சாமி. வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். செல்வங்களும் சேரும். தூரதேச பயணங்கள் நம் செல்லக்கூடிய காலமாகும். வெளியூர் பயணங்கள் நம்மளுக்கு ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் கொடுக்க போகுது. திடீர் செல்வங்கள் என்று சொன்னால் அது 28 தேதிக்கு அப்புறம் தான் திடீர் வருமானம் பணம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் 28 தேதிக்கு அப்புறம் தான் ஜனவரி 28 தேதிக்கு அப்புறம் தான் அதிகரிக்கும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம ராசிநாதனை பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னா நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். நம்ம ராசிநாதனுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல. ஒரு 18 தேதிக்கு அப்புறம் தான் அவர் இடம் பெற்று, அதாவது 20 தேதிக்கு அப்புறம் தான் இடம் விட்டு இடம் மாற போகிறார். அது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ராசிநாதனே ராசியை பார்க்கும் பொழுதெல்லாம் யோகம் தரக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கிறது, லோன் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கு ஐயா. கடன் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, கெடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் அது இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம். மற்ற சூரிய பகவான் அவரும் அந்த 14 தேதி வரைக்கும் 8ஆம் இடத்திலே இருப்பதால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்து நீங்கள் வெளிப்பாடு, அதாவது வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாம் நன்றாக இருக்க போகுது. அவர் அதுக்கப்புறம் தான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு இடம் பெறப்போகிறார். அப்போ மாத கிரகங்களில் சூரிய பகவானும் நம்மளுக்கு 4ஆம் அதிபதி அல்லவா. வீடு சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்களோ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக இருக்க போகுது. நல்ல முன்னேற்றம். ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் வண்டி வாகனம் சேர்க்கை டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். நல்லா இருக்குது ஐயா. எதுவும் தவறான விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறாது. இந்த சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் மட்டும் இருக்கும். காரணம் சனியோடு சேரக்கூடிய சுக்கிர பகவானால் நம்மளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தரக்கூடிய காலமாகவும், அதுவும் 28 தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் உச்சம் அடையும் பொழுது நல்ல யோகத்தை பெறப்போகிறீர்கள். திரும்ப அதே தான் சொல்கிறோமே நினைக்காதீங்க. இந்த காலம் நிறைவடையுதுன்னா நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். நல்லா இல்லை என்றால் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உடல் உபாதைகளோ நம்ம வயதான மூத்தவர் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதை தாயார் தந்தையார் இருந்தாங்கன்னா அவங்க உடல் உபாதைகளை நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம் அவங்க உடல் உபாதையிலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா.
காரணம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இடம்பெறும் பொழுது தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுக்கக்கூடிய மாதமாகும். அவர் உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கும், அந்த தொந்தரவான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது ஐயா. ஒன்றும் தவறான விஷயங்கள் இல்லை. உடல் உபாதைகள்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வரா மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் சார். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நன்றாக உள்ளது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதும் நன்றாக உள்ளதையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்வி சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல இதுவரைக்கும் தடையான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் தடையின்றி சொல்லக்கூடிய காலமாகவும் பெறப்போகிறீர்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் புதன் பகவான் ஒரு 15 தேதி வரைக்கும் அந்த இடத்திலே இருக்கிறதால உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம். வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது கடன் லோன் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வண்டி கணக்கு, இந்த பட்டா, இந்த மாதிரி மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம மாறாமல் இருந்தால் இந்த மாதம் அவையெல்லாம் முன்னேற்றம் தரும். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம் என்று சொல்லலாம். இந்த காதல் திருமணம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும் இன்பமோட நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதமே நம்மளுக்கு ஒரு 14 தேதிக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வருது. ஏன்னா 14 தேதிக்கு அப்புறம் தை மாதம் வருவதுன்னு என்று சொல்றதை விட இவங்கள் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் தேடி வரப்போது 28ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். திருமண பந்தங்களோ திருமண உறவுகளோ நன்றாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்புடைய காலமாகவும் அமையப் போகிறது. இது வரைக்கும் இல்லைங்க, சரியான முறையில் இல்லை. இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, லாட்டரி யோகம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாருங்கள். நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை, இப்பொழுது சொல்லுகின்றேன். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சமிட்டு ராகுவோட சம்பந்தப்படும் பொழுது லாட்டரி யோகம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். ஒரு நல்ல அமௌண்ட்டோ நல்ல செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோ ஏதோ ஒரு நம்மளுக்கு இது வரைக்கும் தர முடியாத அமௌண்ட்டோ வரக்கூடாத அமௌண்ட்டோ எதனா இருந்தால் அவையெல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாகும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தப்படும் போது நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தரக்கூடிய காலமாகவும் இருக்க போது குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் கிடைக்கும். குலதெய்வ அருளோ குலதெய்வர் சார்ந்த விஷயங்களோ அந்த திருவிழாவோ அந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு பிரச்சனைகளும் எதுவும் கிடையாது சுவாமி. இந்த மாதம் ஓரளவுக்கு கொடுக்கல் வாங்கலோ வண்டி வாகன போக்குவரத்தோ அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கு ஜென்ம குரு மட்டும்தான் இருக்குது. ஜென்ம குரு என்று சொன்னால் வனவாசம் என்று சொல்கிறோம் இல்லை, ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே கூடுதல் அனுகூலத்தை தான் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கூடுதலான அனுகூலத்தை கொடுக்கணுமோ அனைத்து விதமான கூடுதல் அனுகூலத்தை கொடுத்து கொண்டே வருகின்ற காலமாகவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தை மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய காலமாகும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடம் மாற்றங்கள், வீடு மாற்றணும், நம்ம இடம் மாற்றணும், ஆஃபீஸ் மாற்றணும், இடத்தை விட்டுட்டு இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் இடம் மாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தவறான விஷயங்கள் எதுவும் நடக்காதையா, நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜிலாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு டல் அடிச்சு இருந்தோம். அந்த தவறான விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு இழந்து நம்மளுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். இந்த தொந்தரவான விஷயத்திலேருந்து நாம் இந்த மாதமே விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் அருமை. இந்த மாதத்தில் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் வைக்கின்ற வேலைகள் அனைத்தும் அரசு சார்ந்த விஷயங்களாகட்டும், அரசு உத்தியோகமாகட்டும், அரசு உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கின்ற மாதம் என்று சொன்னால் மிகையாகாதையா. நல்லா இருக்குதையா. என்னை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் மட்டும்தான் 5ஆம் இடத்துல இருக்காரு. இது வரைக்கும் புத்திர பாக்கியம் கெட்டவில்லை என்றால் இனிமேல் கெட்டக்கூடிய காலம். ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க. அதுவும் ஆண்மகவாக பிறக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம வீட்டில் மழலை சத்தம் கேட்கின்ற காலம் இதோ உங்கள் கண்முன்னே நிற்கின்றதையா. இந்த மாதமே அதுக்கான அமைப்புகளாக நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். நல்ல முன்னேற்றம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்போ, கல்வி சார்ந்த விஷயங்களோ, கூடுதலாக வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செலவினங்களும் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லணும். மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக அதிகரித்து கொண்டிருக்கு சுவாமி. வெளி வட்டார தொடர்புகளோ, நாங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சுவாமின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதாவது ஜென்ரல், அதாவது கமர்ஷியல் என்று சொல்கிறோம் இல்லை, கமர்ஷியல் ஒர்க் செய்கிறவங்க அனைவருக்கும், ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு 18 தேதி 20 தேதிக்கு அப்புறம் நல்ல வருவாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போகிறது இந்த நவ கிரகங்களால். ஏன்னா கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் சுக்கிர பகவானும் சனி சுக்கிரன் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரும். வீடு அமைப்பாகட்டும், பட்டா அமைப்பாகட்டும், ஒரு நிலவிலம் சேர்க்கை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் நல்ல கூடுதல் வருமானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நம்ம ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் அவர் செயல்படுத்தக்கூடிய காலம் தான். 20 தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு தவறான விஷயங்கள் என்று சொன்னால் மனதில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும், அதாவது நான் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு தவறான விஷயத்திலிருந்து நாம் வெளிப்பாடு செய்யக்கூடிய காலம். இப்போ அந்த டிப்ரெஷன்லாம் வெளியே வரப்போகிறோம். ஏன்னா அந்த 18 தேதிக்கு அப்புறம் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி வெளியே செல்லப்போகுது. கடைசி நேரத்தில், அதாவது மாதத்தின் கடைசி நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த செவ்வாயும் வக்கர நிவர்த்தி அடையும், அதாவது வக்கரகதிக்கு வருவதால் உங்கள் மாற்றங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்க போகிறது. செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும், அதற்கு ஒருவருக்கு வருமானத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும் சுவாமி. கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும், செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். உடல்நலத்தில் சற்று சின்ன சின்ன அக்கறைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. சின்னதாக தான் உடல் உபாதைகள் இருக்கும், மற்றபடிலாம் கிடையாது. 28ஆம் தேதிக்கு அப்புறம் அது கூட சரியாயிடும். புதுவிதமான பிரச்சனைகள் எதனா இருந்தால் அவையெல்லாம் முடித்து கொள்ளுங்கள். அதாவது பழைய பிரச்சனைகளை முடித்து கொண்டு இந்த மாதம் புதுசாக ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களும் இந்த மாதமே கிடைக்க போது. ரிஷபராசிக்கு நிறைய மாற்றங்களை நாம் செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போது சாமி. தவறான விஷயங்கள் எதில், இந்த வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொன்னோம்ல, வண்டி வாகனம் சேர்க்கை, புது வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காராகட்டும், டூ வீலர் ஆகட்டும், இந்த மாதத்தில் 28ஆம் தேதிக்கு அப்புறம் அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. ஒரு வேகமாக செயல்படக்கூடிய இயந்திரம் என்று சொல்கிறோம் இல்லை, வேகமாக உருண்டு செல்லக்கூடிய இயந்திரம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை இப்பொழுது நடைபெறக்கூடிய காலமாகவும் நீங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெற போகிறீங்க. அதில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால், பழைய வாகனத்தில் உபாதைகள் இருந்தால் அவையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்றார். நீங்கள் தான் பெற போகிறீங்க. ரிஷபராசிக்காரங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் ஜனவரி மாதம் நடைபெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் தடையான விஷயங்கள் அனைத்தும் கடைந்து நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.